உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே. அவ எப்படி தப்பிச்சா? அண்ணா எனக்கும் தெரியலண்ணா அவ எப்படி தப்பிச்சான்னு. உனக்கு தெரியாம அவ எப்படி தப்பிச்சிருப்பா? கட்டி போட்டு காவலுக்கு இருந்தது நீ, உனக்கே தெரியாம எப்படி தப்பிச்சான்னு தெரியலங்கிற. இப்ப தேவையில்லாம நிச்சயதார்த்தத்தை நடக்க விட்டாச்சு, இதுக்கப்புறம் அவ கல்யாணத்து வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமோ? அண்ணா அவளுக்கு ஏதோ கல்யாணம் ஆயிட்டு போகுது விடுங்கண்ணா. என்னது அவளுக்கு ஏதோ கல்யாணம் ஆயிட்டு போகுது விடுங்களா? டேய் உன் பேச்சு ஒன்றும் சரியில்லடா. நேற்று வரைக்கும் அந்த பிள்ளைய கட்டி வெயின் துடிச்சிட்டு கிடந்த, இன்னைக்கு என்ன? ஏன்னா அந்த புள்ளையே ஒரு அசிங்கப்பட்ட புள்ளன்னு தான் நீங்க வேணாம். நீங்க அந்த பார்த்து போய் காதலிச்சுட்டான், நான் எப்படிடா கட்டிக்கிறது நீங்க? அப்படி இருக்கும்போது அந்த புள்ளைய எனக்கு மட்டும் கட்டி வைக்கிறேன்றீங்க, எந்த விதத்துல நான் நியாயம்? அப்படி சொல்லுங்க. அப்ப துறையதான் தப்பிச்சு கூப்பிட்டுருக்கீங்க. ஆனா நான் தப்பிக்க விடல, நான் கட்டி போட்டு தான் வந்தேன். எப்படியும் உங்களுக்காக வச்சிருந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தணும்ட்டு. ஆனா அந்த புள்ளை எப்படி தப்பிச்சதுன்னுலாம் எனக்கு தெரியாது. மாமா ஏய் என்னடி? அவ எப்படி தப்பிச்சான் நான் வேணா சொல்லட்டுமா? ஏய் 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 அப்ப அவ தப்பிச்சதுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா? அவ தப்பிச்சதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. அவ தப்பிச்சதுக்கு காரணமே நான் தான். ஏய் ஸ்ரீதேவி நீ அவளை தப்பிக்க விட்டா? ஆமா மாமா, நான் தான் தப்பிக்க விட்டேன். அதுல என்ன தப்பு? நீ எதுக்குடி அவளை தப்பிக்க விட்டா? மாமா நேத்து நைட்டு உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசின உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா பேசுனா. அதுக்கு அவ தப்பிச்சதுக்கு என்ன சம்பந்தம்? மாமா நான் தான் நேத்து நைட்டே சொன்னேனா மாமா, அத்தை பொண்ணுங்க 2 பேரும் நாங்க இருக்கோம், அதை விட்டுட்டு யாரோ ஒரு புள்ளைய நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற? ஏய் ஏங்க ஏய் ஆய் ஓயின்லாம் மிரட்டாதீங்கண்ணா. நான் எங்க மாமாவுக்கு நல்லது சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தேவையில்லாம அவர் பேரை வீணாக்கி அவருக்கு இப்படி ஒரு கல்யாணம் உங்களே யாருங்க பண்ணி வைக்க சொன்னா? அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்டாரா இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு? ஏய் அவன் சொல்லிதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். நீ தேவையில்லாத அவனை குழப்பி விடுறேன்னா? நான் என் குழப்பிட போறேன்? மாமா நீயே சொல்லு, நாளை பின்ன எங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தவங்களை கட்டிக்க மாட்டியா? உங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தவங்களை கட்டிக்கிறது தான் என் வாழ்நாள் லட்சியனே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன ஸ்ரீதேவி இப்படி கேட்குறேன்? நல்லா சொல்லுங்க மாமா இவர்கிட்ட. உங்க வாழ்க்கையை தேவையில்லாம வீணாக்க பாக்குறாரு. நான் மட்டும் நைட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாம இன்னைக்கு உங்களுக்கு அசிங்கமா ஒரு கல்யாணம் நடந்திருக்கும். ஏய் அப்ப இவ சொல்லிதான் நீ அவளை தப்பிக்க விட்டியா? அண்ணா தப்பிக்கலாம் விடலண்ணா, கட்டி போட்டு வந்துருமேன்னு வந்தேன். அதுக்கப்புறம் அவ எப்படி தப்பிச்சு போனாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா ஸ்ரீதேவி சொல்ற மாதிரி எனக்கு அக்கா மகளுங்க 2 பேர் இருக்காளுங்க. அவளுங்களை விட்டுட்டு நான் ஏன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கணும்? என்னது அக்கா மகளுங்களை கல்யாணம் பண்ணிக்க போறியா? யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? ஏன் என்னைய கூட கல்யாணம் பண்ணிப்பாரு, அதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? ஏய் உன்னை அவன் எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்? ஆமா அவரை தவிர வேற யாருக்கு அந்த உரிமையும் உறுத்து இருக்கு? ஏய் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன்னா, அவளை தப்பிக்க விட்டதுக்கே நான் உன் மேல கொலை காண்டில் இருக்கேன். அதை விட்டுட்டு நீ இவனை கட்டிக்க போறான் அப்படின்னா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயா, எனக்கு அவ்வளவுதான் டென்ஷன் ஏறிச்சுன்னு வச்சுக்கோயா. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏங்க நான் எது பண்ணா உங்களுக்கு என்னங்க? நான் ஏன் மூட முடியுமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்? அவர் என் மேல எவ்வளவு ஆசையா இருக்காரு. அவர் தவிர வேற யாராவது என்ன பத்திரமா பாத்துக்க முடியுமா? ஏமாமா யாராவது பத்திரமா பாத்துப்பாங்களா? ஸ்ரீதேவி நீ ஊன் மட்டும் சொல்லலாம், உன்னை எப்படி என் உள்ளங்கையில வச்சு தாங்குறன்னு மட்டும். அதை விட்டுட்டு வேற யாருக்காவது உன்னை விட்டு கொடுத்துருவானா? அப்படி சொல்லு மாமா, எல்லாருக்கும் அதுலயும் கேட்கற மாதிரி. நான் சொன்னா எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வல்ல மாமா? உனக்கா என்ன வேணாலும் செய்வேன், நீ கேளு, கேட்டா மட்டும் போதும். பாத்தீங்களா எங்க மாமா பாசத்தை? தேவையில்லாம இவர் தலையிடுறாராம். ஏய் ஏய் வேணாண்டி. அண்ணா எல்லாரையும் மிரட்டுற மாதிரி எங்க அக்கா மகளை மிரட்டாதீங்கண்ணா. என்னை கட்டிக்க போற நேரம் பேசிக்கிட்டு இருக்கு, என் முன்னாடி அவளை வாடி பொடின்னு கூப்பிடுறதுலாம் சரியில்லை. ஏய் மூடு முடி பையில மரியாதையே வாய முடியுது. இப்ப திரும்பி ஒரு உதச்சா எங்க ஓடி விடுவேனே தெரியாது. நம்ம சொன்னா இவரையும் கோவப்படுறாரு. அவளை தப்பிக்க விட்டா போற, அவளை எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இவனை கட்டிக்கிறேன் மட்டும் என் முன்னாடி இன்னொரு தடவை சொல்லாதானே? அப்படிதான் சொல்லுவேன். ஏன் மாமா நான் உன்னை கட்டிக்க கூடாதா? இவரு ஏன் கட்டிக்க வேணாம்னு சொல்றாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, தேன்மொழி தப்பிச்ச பதட்டத்திலயும் பரபரப்புலயும் அவர் இருக்காரு, அதனாலதான் அப்படி சொல்றாரு. கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு அண்ணன் தலைமை தாங்கி முன்னாடி நின்னு கண்டிப்பா பண்ணி வைப்பாரு கல்யாணத்தை. என்னங்க பண்ணி வைப்பீங்களா? ஏய் வேணாம், மரியாதையே போயிடு. என்னை இன்னும் மேல மேல கடுப்பேத்தாதானா? அப்படிதான் கடுப்பேத்துவேன். ஸ்ரீதேவி நீ வீட்டுக்கு போமா, அப்புறமா மாமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். சரிங்க மாமா, வரட்டா? யோ
ஏய் அப்பப்பே நான் ஓய் ஓய்னு கூப்பிடுறேன், எனக்குன்னு பேர் இல்லையா? ஆமாம், இப்போ நான் ஓயின் கூட்டது ஒன்று பிரச்சனையா இல்லை பேர் சொல்லி கூப்பிடாதது உன் பிரச்சனையா? ரெண்டுமே என் பிரச்சனை தான். அம்மா முதல்ல நீ எதுக்கு என்ன கூப்பிடுற? சரி, தெரிஞ்ச பையனாச்சே பேசுவோம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டேன். என்ன இங்கே நிற்கிறாப்லன்னு? நான் உனக்கு தெரிஞ்ச பையன் அப்படித்தானே? ஆமாம், தெரிஞ்ச பையன் தான். ஏன் என்ன உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், நீ சொல்ற அளவுக்குலாம் தெரியாதுன்னு. ஏதோ 10 வருஷம் பழக்கப்பட்ட மாதிரி கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். ஏன் 10 வருஷம் பழகினா மட்டும்தான் பழக்கத்தில் கூப்பிடணுமா? முன்ன பின்ன தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசக்கூடாதா? அத்தா நீ பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ என்ன விஷயமா என்ன கூப்பிட்டேன்? நான் சும்மா தான் கூப்பிட்டேன். நீ நிற்கிறியே என்ன விஷயம் அப்படின்ட்டு. இப்போ என்ன விஷயமா நான் அந்த கோயிலுக்கு வந்தா ஏன் நிற்கிறேன்னு தெரியணும் அப்படித்தானே? அப்படிதான். சரி, தெரிஞ்ச பையனாச்சே நிற்கிறியன்னு கேட்டால் ஓவராக தான் பில்டப் பண்ணுறேன்னு. நான் ஒன்றும் பில்டப் பண்ணல. பரத் என் ஃப்ரெண்டு. இப்போ லேண்ட் வாங்க வந்த விஷயமா அவர்கிட்ட பேசி கொஞ்சம் பழகினதுனால அவரையும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாரு. அதனால வந்தேன். போதுமா? அதையே இப்படி சுடு சுடுன்னு வச்சுக்கிட்டு சொல்கிறேன். இப்போனா உன்னை நான் கடிச்சு திங்கவா கூப்பிட்டேன்? ம் உன் வாய்க்கலாம் எவன் மாட்டிக்கிட்டு சீரழிய போறானோ தெரியலையே. எவனோ மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்ட போகிறான், அதுக்கே நீ யோசனைப்படுற? அப்பப்போ பார்க்குறேன் எனக்கே இந்த நிலமனா வாழ்க்கை பூரா அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒருத்தன் முழிக்க போறானே, அவன் என்ன ஆக போறான்னு இப்போவே அவனை நினச்சி நான் 2 சொட்டு கண்ணீர் விடுறேன். நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லண்ணா, அதெல்லாம் நான் கண் கலங்காமல் பார்த்துப்பேன். கண்டிப்பாக பார்த்துப்பியா? ஏன் எப்படி பார்த்துப்பேன்னு வேணா உன்னை வச்சு டெமோ காட்டவா? ஏன் என்ன வச்சு டேமா காட்டணும்? நீ தானே நான் எப்படி பார்த்துப்பணும்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க, அதான் உன்னை வச்சு டெமோ காட்டுறேன்றேன். விட்டா வா வாழ்ந்து பார்க்கலான்னு கூப்பிடுவா போல, அந்த ரகம் தான் இவ. யோ என்னையா? ஏய் வர வர நீ என்னை கூட்டு மிரட்டுறியா இல்லை விசாரிக்கிறியான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நான் ஏன் உங்ககிட்ட இப்படி பதில் சொல்கிறேன்னு எனக்கு புரியல. எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லைன்ட்டு செக் நான் போகிறேன். இருந்தாலும் பார்க்க அழகாக கண்ணுக்கு நிறைவாக தான் இருக்கா. பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் தோணுது. வேணாம் வேணாம், இந்த வாயெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாதுமா. சிட்டு சிட்டுன்னு மூஞ்ச வச்சிருந்தாலும் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக தான் இருக்கான். அதான் கூட்டு கூட்டு வம்பளக்கணும்னு தோணுது. இந்த இன்னசென்ட்டாக மூஞ்ச வச்சிருக்கிறது தான் இன்னும் சூப்பராக இருக்குது. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது. பொடி போடியா? இனிமேல் யோன் கூட்டினா நான் வாடி பொடின்னு தான் கூப்பிடுவேன், பார்த்துக்கோ. பார்க்கறதுக்கு தான் கூப்பிட்றேன், திரும்ப கொஞ்சம். முடியாது பொடி. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம். பொன்வானம் பன்னீர் தூவுது. நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, சந்தோஷம்தான். ஆமாக்கா, நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடியணும்னு குலதெய்வத்துக்குலாம் வேண்டியிருந்தேன் தெரியுமா? நல்லபடியாக எந்த தடங்களும் இல்லாமல் மனசுக்கு நிறைய முடிஞ்சிருச்சு. நீ இந்த நேரத்துக்கு வரமாட்டியே மொட்டாச்சி? என்ன இந்த நேரத்துக்கு வந்துருக்க? எப்படியும் நீங்களாம் இங்கே தான் உட்காந்து கதை பேசிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அதான் சரி உங்களையும் பார்த்து பேசிட்டு போவோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட போயிட்டுமே அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலையேன்ட்டு வந்தேன். அப்புறம் என் பேத்தி ஏதோ நம்ம தென்மொழியை பார்த்து பேசணும்னா அதான் சரி நான் அவளையும் கூப்பிட்டு நானும் வந்தேன். உள்ளே பேசிகிட்டு இருக்கா. அவள் வந்தானா ஒரு வழியாக கிளம்ப வேண்டியதாங்க்கா. ஓ அப்படியா? அதான் மொட்டாச்சி என்னடா இந்த தெருவுக்கு இந்த பக்கம் வந்திருக்காளேன்னு பார்த்தேன். போய் சண்டை இந்த பக்கம் வரமாட்டியாடி? நீ உன் புருஷன் அப்புறம் உன் தங்கச்சிக்காரி 3 பேர் சண்டை போட தானே கரெக்டாக இருக்கும். பாவண்டி அந்த மனுஷனை வச்சு எப்போ பார்த்தாலும் குத்தடிச்சிட்டு கிடக்குறீங்க. ஏக்கா சும்மா கிண்டல் பண்ணாதீங்கக்கா, அதெல்லாம் சும்மா வாழ்க்கையே காமெடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக பண்ணுறது. அந்த மனுஷன் ரொம்ப பாவம் தான். நாங்கள் 2 பேரும் சண்டை போடும்போது அது விளையாட்டுன்னு தெரிஞ்சு எங்கள் கூட காமெடி பண்ணிட்டு கிடப்பாரு. திருகணியக்கா அடுத்தது பத்திரிக்கைலாம் அடிச்சு வரசா அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உங்கள் வீட்டில் ஏதாவது சொன்னாங்களாக்கா உங்கள் பொண்ணு மாப்பிள்ளை ஏதாவது? ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. பத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆளும்பேருமா வைக்கிற வேலையை மட்டும் பாருங்க. அப்புறம் நம்மளாம் எதுக்கு இருக்கோம், எடுத்துக்கட்டி ஆளு கொண்டா பார்த்துடலாம். நீ கல்யாணத்தை பற்றிலாம் எது யோசனை பட்டு கிடக்காத. நான் பொண்ணு வேறு எங்கே கட்டி கொடுத்திருந்தாலும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேங்க. உங்கள் வீடுன்றதுனால என் மனசுக்கு நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. அதுவும் நம்ம பரத்த தம்பிக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். கண்ணு கருத்தமாக பார்த்து பாப்பல. ஏடி நீ ஒன்றும் வேசனப்படாத. நன்மையில தேனி எங்கள் விட்டு பிள்ளை, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கஷ்டமும் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அந்த நிம்மதியோட தான்க்கா இந்த கேடு உருசிட்ட வச்சுட்டு கிடக்கு. அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டு இவனுக்கு ஒரு வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா போய் சேர்ந்துருவாங்கக்கா நிம்மதியா. நான் போய் சேர்ந்துருவியா? நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் எம்மா கிடக்கு. நீ என்ன போய் சேர்ந்துருவோன்னு பேசுகிற? எவனோ எல்லாச்சும் அந்த நோய் இந்த நோயின்ட்டு கிடக்குறானோ. நம்மளுக்கு ஒரு நோய் இல்லாடி நம்மள ஆரோக்கியமாக கிடக்குறோம். அதனால இன்னும் நம்ம 50 வருஷம் உயிரோட கிடப்போம் பார்த்துக்க. அப்புறம் ஊரில் லவ் பண்ணுறவங்களாம் யார் சேர்த்து வைக்கிறது சொல்லு? ஏக்கா அப்படியாக்கா? ஸ்ரீதேவி உண்மையாவை சொல்கிறீங்க? நான் ஏதோ மூடு முட்டி என் மேலே இருக்கிற கோவத்தில் கடத்தினான்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். கடைசியில் தாஸ் சொல்லி தான் கடத்தினானா? ஆமாம் தென்மொழி, தாஸ் தான் உங்களை முன்னாடி பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனால் அவன் உங்களை மறக்காம தான் இருந்தான். ஆனால் இடையில நீங்கள் பாரத் அண்ணனை லவ் பண்ணுறீங்கன்னொன்னே அதை அவனால் ஏற்றுக்க முடியல. பாரத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டான். எனக்கு தேன்மொழி வேணாம், ஆனால் எனக்கு கிடைக்காதவள நான் பழி வாங்கியே தீர்வேன்னு எங்கள் மாமா மூடு முட்டியை வச்சு உன்னை கடத்துறதுக்கு பிளான் போட்டு உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாரு. பொண்ணு வரலன்னா எப்படியும் பாரத் அண்ணனோட அப்பா ரொம்பவே இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்ப்பார்ல, அதனால் உங்கள் மேலே எப்படியாவது பழியை போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு தாஸ் யோசித்தான். இவ்வளோ கேவலமாகவே யோசிப்பாங்க? இந்த அளவுக்கு யோசிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா?
இதை விட கேவலமானவன் தானே அவன், இதுவே கம்மி தான். அம்மா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? 3 நாள் வேலைக்கு சூப்பரண்ட் வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருந்தானுங்க. மொட்டையாக காதில் வந்துச்சு, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டா அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்துடும், அப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மூடு முட்டிக்கிட்டே தாஸ் சொல்லிட்டு இருந்தான். எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான், எந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போகிறான் அப்படின்னு எனக்கு அப்போ தோணவே இல்லை. ஏன்னா உன் ஞாபகம் எனக்கு அப்போ சுத்தமாகவே இல்லை. அப்புறம் நைட்டு உங்கள் அண்ணன் மருதாணி போட தேனு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான்னு கால் பண்ணி கேட்டப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒன்றா தான் கடத்திருக்கானுங்கன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீனும் வீட்டில் இல்லை. அப்புறம் தான் மூடுமுட்டியை வச்சு தான் கடத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு மூடுமுட்டிக்கு கால் பண்ணி, என்ன மாமா அக்கா பொண்ணுங்க நாங்கள் 2 பேர் இருக்கோம், நீங்கள் இந்த மாதிரி கடத்திட்டீங்களே, உங்கள் மேலே தப்பு வந்து தேன்மொழி உங்களை கட்டி வச்சுட்டா எங்கள் 2 பேரும் எப்படி கட்டிப்பீங்க, இப்படி ஒரு கல்யாணம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்கு பேசினேன். அவனும் ஒத்துக்கிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டான். அவனை ஃபாலோ பண்ணப்போ தான் உன்னை எங்கே அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. வந்து அப்புறம் காப்பாற்றி கூட்டிட்டு வந்தோம். எப்படி எங்கள் வீட்டில் தான் இருக்கன்ற மாதிரி மெயின்டைன் பண்ணியாச்சு. ஆமாம், அப்போவே நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல இந்த விஷயத்த. உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை தேனு, அவனுங்க நினச்ச மாதிரி உன்னை கடத்தினானுங்கன்றது நம்ம தெரிய வந்தாலோ இல்லை உன்னை 1 மணி நேரம் 2 மணி நேரம் அடைச்சி வச்சிருந்தது வேறு யாருக்கோ வெளியிலோ, ஏன் பரதன் அப்பாவுக்கு தெரிஞ்சாலே போதும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியிருப்பாரு. அவனுங்க செய்யணும்னு நினச்சதை நம்மளே செய்கிற மாதிரியாக இருக்கும். அதனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் நம்மளே கண்டுபிடிச்சிடலான்னு சீதாவை மட்டும் கூட்டுக்கிட்டு வந்து உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா தப்பாக தான் யோசிச்சிருப்பாங்கல்ல. ஆமாம் தேனு, நீ அப்புறமா பரதனுக்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லு. பிரச்சனை வருன்றதுனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. அதையும் தாண்டி உங்கள் அண்ணன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உன்னோட நிச்சயதார்த்தம் உன்னோட கல்யாணம் எல்லாமே நடக்கணும்னு மனசார வேண்டிகிட்டு இருக்காரு சாமியை. அவரோட நம்பிக்கை நம்ம வீணாக்கக்கூடாது. ஒரு நிமிஷமும் நம்ம தங்கச்சிக்கு என்ன ஆகுமான அவர் பதறக்கூடாதுல்ல. காசு மூலியமாக தான் உனக்கு பிரச்சனை வரும். கல்யாணம் வரைக்கும் நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இருக்கணும். ஆனால் அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாத அளவுக்கு தடுத்து நம்ம போயிடணும், அவ்வளோதான். ஏன்னா அவன் இப்போ உன்னை காப்பாற்றி நிச்சயதார்த்தம் நடந்ததுலேயே செம கோவத்தில் தான் இருக்கான். யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தால் சரி வரதில்ல. இப்போ நீ பார்த்துட்ட, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தப்பு சொல்லலை. நீ பரத் அண்ணங்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லு. ஆனால் உங்கள் அண்ணங்கிட்ட சொல்ல வேணாம், பயப்படுவார். அதனால் பரத் அண்ணங்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லு. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் அலர்ட்டாக இருப்பார்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் அவரும் பண்ணுவார்ல. அம்மா சீதா சொன்னான் தாஸ் அவனுக்கு பிடிச்சிருக்காமே, அப்படியா? ஆமாம் தேனு, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவனை பிடிக்கும். மொட்டத்தனமான புத்தி இதெல்லாமே தான் எனக்கு அவனை பிடிக்க வச்சது. என்ன பண்ணுறது, பைத்தியக்காரான்னு தெரியுது. எல்லாரையும் இப்படி பழி வாங்குறான்னு தெரியுது. ஆனால் என் மனசு என்னவோ அவனை தெரியுதனால இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானும் அவனை மனுஷனாக்கணும்னு தான் நினைக்கிறேன். மாறுவானான்னு பார்க்கலாம். நீ எடுத்துருக்கிற முடிவு தப்பு தான். இருந்தாலும் உன் மனசுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நீ அவரை திருத்தி நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். திருத்த முடிஞ்சால் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ அளவு கடந்து ஆசை வச்சுருக்கிறதும் நல்லது இல்லைல்ல ஸ்ரீதேவி. அதனால் எப்படியோ நீ யோசி. நீ சூஸ் பண்ணியிருக்கிறது தப்புன்னு எனக்கு சொல்ல தெரியல, ரைட்டுன்னு எனக்கு சொல்ல தெரியல. பார்க்கலாம் தேனு, யாருக்கு யாருன்னு கடவுள் எப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சிருப்பார்ல, அதுபடி தானே நடக்கும். கெட்டவன் எப்பயுமே கெட்டவனாக இருக்க போகிறது இல்லைல்ல. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தாசை மாற்ற ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் பார்த்துக்கலாம். நானும் பரத்துக்கிட்ட லைட்டாக மட்டும் சொல்கிறேன். ஏன்னா தேவையில்லாத தாஸுக்கும் பரத்துக்கும் பிரச்சனையாகக்கூடாது. அதனால் பார்த்துக்கலாம். நீ சொல்கிற மாதிரி நீயும் தாஸை மாற்ற ட்ரை பண்ணுறதான் பார்க்கலாம். மாறினா நல்லா தான் இருக்கும். இது என்னவோ அதுபடி நடக்கட்டும் தேனு, அதை பற்றி இப்போ பேச வேணாம். என் பிரச்சனையை விடு. நீ இதுக்கப்புறம் சேஃபாரு. எங்கே போனாலும் வந்தாலும் யாருக்காவது ஒரு கால் பண்ணு. உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல். சரி ஸ்ரீதேவி. சரி நான் கிளம்புறேன். எங்கள் ஆச்சி வேறு வெளியில் உட்காந்துருந்தாங்க, அவங்க கூட தான் வந்தேன். சரி உங்ககிட்ட பேசிட்டு போகணும். பதட்டத்தில் நேற்று எதுவுமே பேச முடியலல்ல, காலையிலேயும் விசேஷத்தில் இருந்தேன். அதான் சரி இப்போ பார்த்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணும் வந்தேன். இது அப்படிதான், நம்மளுக்குலாம் வயசே ஆகாது. நம்மளுக்குலாம் இளமை இப்போ தான் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு பார்த்துக்க. சரிக்கா, நீங்கள் பேசினா பேசிக்கிட்டே இருப்பீங்க, நானும் கேட்டுக்கிட்டே கிடப்பேன். இந்த தேனுக்குள்ளே சாப்பிடாமலே உட்காந்துருந்தது. நிச்சயதார்த்தத்தில் வர மதியம் சோறு ஒழுங்காக திணிச்சா திங்களேன்னு தெரியல. நான் போய் கொஞ்சம் அள்ளி கொடுக்குறேன், அப்போ தான் அது திங்கும். அப்படி இல்லை அவங்க அண்ணன் அள்ளி கொடுத்தா தான் திங்கும். நான் போய் பிள்ளைய பார்க்குறேன்க்கா. எடி ஸ்ரீதேவி உள்ள இருந்தாலும் வர சொல்லுண்ணே, மணி ஆயிடுச்சு, கிளம்புறோம் நாங்களும். சரிக்கா, எல்லாரும் சாப்பிட்டுட்டே போகலாம் இருங்களா? வேணாமா, நாங்களாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். இனிமேல் சம்மந்தி கூட வேற போயிடுச்சு, அடிக்கடி சாப்பிட முடியுமா? அதனால் நாங்கள் வேணுன்றப்ப சாப்பிட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு நீ போய் உன் பேத்தியை பாரு. ஏக்கா சம்மந்திக்கு மந்திலாம் சொல்லாதீங்கக்கா, எப்பயுமே நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு தான். அதை தாண்டி தான் இப்போ சம்மந்தின்ற உறவுலாம் வந்திருக்கு. அதனால் நீங்கள் அதெல்லாம் வச்சு பிரித்து பார்க்காதீங்கக்கா. உங்களுக்கு எல்லா உரிமையும் எங்கள் வீட்டில் உண்டு. அது எங்களுக்கு தெரியும்டி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். நீ ஒன்றும் மனசில் போட்டு வளர்த்திக்காத. நீ போய் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்போம். சரிக்கா. I'm very happy. Start music. கோரஸா என்ன கூப்பிடுறீங்க? என்ன விஷயம்? ஏன்டா போன வரும் என்ன போன வரலையா? வரும் இன்னும் லேட்டாகும் வர்றதுக்கு. அப்போ கான்டாக்டில் தான் போயிட்டு கிடக்கு. ஆமாம், இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே பொண்ணு பார்க்க போகும்னு சொல்லிட்டு கிடந்தேடா, ஏன் போகல? இன்னைக்கு லைவ் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறேன். நிச்சயதார்த்த வேலையை அப்படியே போட்டுட்டு போக முடியும்? எவ்வளோ வேலை கோயிலில் தான் செஞ்சோம். இருந்தாலும் கோயிலை சுத்தப்படுத்தி கொடுக்கணும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுட்டு தானே வர முடியும். இதோ இப்போ தான் வந்து உட்காடுறேன். அப்போ அந்த பிள்ளையும் எதுவும் போன் அடிக்கலையாடா? என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் தான் அந்த பிள்ளைக்கு தெரியுமில்ல, சொல்லியிருந்தான். அதனால ஒன்றும் போன் அடிக்கல. அந்த பிள்ளையும் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் அந்த பிள்ளை இது வரைக்குமே உனக்கு ஃபோன் அடிக்காமல் இருக்கு. இப்போ நீயா ஃபோன் அடிச்சா தான் அது பேசும். அப்படியே சொல்கிறீங்க? அதான் போன் அடிக்கலையோ? ஏண்டா இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் கூட தெரியாமல் இம்ம நேரம் ஏன்டா வெறிக்க பார்த்துட்டு உட்காந்துருக்க? இந்நேரம் 1/2 மணி நேரம் கடலை போட்டுருக்கலாம்டா நீ.
பாத்தீங்களா, இது கூட எனக்கு தெரியல. நாளை எப்படி அந்த புள்ளைய கல்யாணம் பண்ண போறேன்? ஏன்டா நீ எப்படி கல்யாணம் பண்ண போறனா? உனக்கு தைரியத்தை வர வச்சு வேணா தாலியும் வேணாலும் நாங்களே ஆளுக்கு ஒரு முடிச்சா போடுறோம். 3 பேர் இருக்கோம்ல, 3 முடிச்ச போட்டு வச்சிடறோம். கேட்டா முத்து தான் போட்டான்னு சொல்லிடுறோம். அப்படி கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணிடும். ஆச்சி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. 3 முடிச்சு என் பொண்டாட்டிக்கு நான் தான் போடுவேன். இதுல மட்டும் பையன் உஷாரா இருக்காமா? ஏன்டா தேனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண போறியா, தேனுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண போறியா? ஆச்சி, அப்படிலாம் பேசாதீங்க. தேனுக்கு அப்புறம் தான் என் கல்யாணம்லாம். அப்புறம் நீ தானடா ஏதோ அந்த புள்ள வீட்டுல மாப்பிள்ள எல்லாம் பாக்குறாங்க, அவசர அவசரமா இதை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கிடந்த. சொல்லிக்கிட்டு தான் கிடந்தேன். ஆனா அந்த பிள்ளை எப்படியோ தள்ளி போறேன்னு சொல்லிச்சு. தேனு கல்யாணம் வருதுன்னு சொன்னேன். தேனு கல்யாணம் வரைக்கும் எப்படியாவது எடுத்துட்டு போவோம். அதுக்கு முன்னாடி பண்ணா நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லிச்சு. அப்ப கன்ஃபார்ம் வெயிட் பண்றாங்க அப்படிதானே? ஆமா இருளாயி. சே, காவிய காதலா இருக்க மாட்டிருக்கே. தங்கச்சிக்காக நீ விட்டு கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உன் தங்கச்சிக்காகவும் உனக்காகவும் அவளே அவ கல்யாணத்தை ரிஸ்க் எடுத்து தள்ளி போறானா? அப்ப நம்ம குடும்பத்துக்கு ஏத்த புள்ளதான் போலயே. ஆமா திருகாணி, அந்த பிள்ளை நான் எது சொன்னாலும் உங்க குடும்பத்தை பாருங்க. முதல்ல உங்க குடும்பம் தான் முக்கியம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க உங்க தங்கச்சியை வளர்த்துருக்கீங்க. நிலந்தெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன்னு தான் சொல்லுது. முத்து போனிலே பேசி பிடிச்சிருந்தாலும் புள்ள என்னால சூப்பரா குடும்ப பாங்க பிடிச்சிருக்கடா. இப்பவே உன் தங்கச்சி உன்னை பத்திலாம் அந்த புள்ள கஷ்டப்படுது அப்படின்னா நல்ல புள்ள தான்டா. எஸ், டெபினெட்லி. ஆனா நம்ம ஊர் புள்ள மாட்டுக்கு தான் பேசுது. நீங்க கூப்பிட்டா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பன்னு சொல்லுது. அதுதான் எனக்கு கதையே புரிய மாட்டுது. நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட புள்ள எங்க கிடக்கு? ஆனாண்டா எங்களுக்கும் புரியல. நம்ம ஊர்ல நம்ம முத்த கரெக்ட் பண்ற அளவுக்கு திறமையான பிள்ளை எந்த பிள்ளை நாங்க தான்டா பாக்குறதுக்கு. அது என்ன ஈகர்லி வெயிட்டிங்டா. எனக்கும் பாக்குறதுக்கு ஆர்வமா தான் இருக்கு. ஆனா பார்க்க தான் கொஞ்சம் தைரியம் இல்ல. இல்லை தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு பாப்போம்டா. நாளைக்கு வர சொல்லிடுறியா? அப்ப தைரியமா நாளைக்கு வர சொல்லிடவா? வர சொல்லுடா முத்து. நாளைக்கு அந்த வயக்கட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல, அங்க வர சொல்லு. அந்த பிள்ளை தான் நீ எங்க கூட்டாலும் வரங்குத. பொண்ணு அங்க வச்சே பார்த்துடுவோம். சரி, அந்த பிள்ளை என்ன மட்டும் தான் பார்ப்பேன். கூட யாரையும் கூட்டிட்டு வராத. யார் எது கூட்டிட்டு வந்தா பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொன்னா என்ன வருது? சொல்லுங்க ஆச்சி, நான் என்ன பண்றது? என் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லு. ஆச்சி, பின் என்னடா நீ தான் பில்டப் பண்ணும். இவங்களாம் இல்லைனா எனக்கு கல்யாணம் நடக்காது. எனக்கு அம்பட்டு தைரியம்லாம் கிடையாது. இவங்க நினைச்சா மட்டும்தான் என் கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். அதனால நீ என்ன பாக்குறியோ இல்லையோ அவங்க 3 பேரை பாத்தி ஆகணும்னு சொல்லணும்டா. நீ போடுற பிட்டில தான் அந்த புள்ள எங்களை முதல்ல பாப்பேன், அடுத்தது ஒன்ன பாப்பன்ற மாதிரி பேசணும். நாங்க இல்லாம பொண்ணு பார்க்க போலாம் நீ ஏதாவது நினைச்சுன்னு வச்சுக்கோயா, அப்புறம் நாங்களே சாபம் விட்டுருவோம். உன் கல்யாணம் நின்று பாத்துக்க. ஆச்சி, அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு. அந்த புள்ள ஒத்துக்கலனாலும் எப்படியாவது பேசி நீங்க இல்லாம நான் பொண்ணை முத தடவையா பார்க்கவே போக மாட்டேன். பாத்துக்குங்க. அப்படி பேச கத்துக்க. ஆட விட்டுட்டு பார்க்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது, பாக்குறேன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு பேசிட்டு கிடக்கான். நாங்க எல்லாம் உனக்கு இந்த பேச்சு பேசுறதுக்கு என்ன தைரியம் வந்துச்சுடா? ஆச்சி ஆச்சி, கோவப்படாதீங்கண்ணா. நீங்க இல்லாம நான் கண்டிப்பா பொண்ணு பார்க்க போக மாட்டேன். சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். பேச்சுக்கு கூட இந்த மாதிரி வார்த்தைலாம் உன் வாயிலேருந்து வரக்கூடாது. ஏதாவது வந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான், கல்யாணத்தை நிறுத்தி விடுவோம் பாத்துக்க. எம்மா முப்பேரும் தேவிகளே, கிளம்புங்க. நீங்க எல்லாமே அணு ஆசையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்களாம் கிளம்புங்க. கண்டிப்பா நீங்களா இல்லாம பொண்ணு பார்க்க நான் போக மாட்டேன். இப்போ பொண்ணு பேசி அந்த பிள்ளைகிட்ட நாளைக்கு வர சொல்றேன். நீங்களா ரெடியா இருங்கண்ணா. அந்த பையன் இருக்கட்டும். நாளைக்கு நாங்களாம் கிளம்பிருப்போம். டைமிங் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா எங்க பிஸி ஷெட்யூல்ல உனக்கு எந்த டைம் ஒதுக்குறதுன்றது அப்பதான் எங்களுக்கு தெரியும். அது சரி. ஆனாடே குண்டக மண்டக ஏதாவது மாட்டி விட்றாதுன்னு நம்ம ஊருக்கார புள்ளன்னு வேற சொல்ற. ஆனா எந்த புள்ள இருந்தா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா வயசான காலத்துல ஓடவும் முடியாது, அடி வாங்கவும் முடியாது. அப்புறம் பாத்துக்க. இன்னும் அடி வாங்குறத பத்தி எல்லாம் பேசுறீங்க. ஒரு வேலை வாங்கிடுவோமோ? இதே பயப்படாதடா, அப்படிலாம் வாங்க மாட்டோம். நீ வேற பயந்தாங்கொழி பயல. இவ்வளவு வேற உன்னை பத்தி தெரியாம பயமுறுத்திட்டு கிடக்குறாள். ஆச்சி, கண்டிப்பா அடி வாங்காம பாத்துருவோம்ல பொண்ணு. டெஃபினெட்லி. நாங்க இருக்கிறப்ப உனக்கு என்னடா பயம்? யானை பலம் இருக்கிற மாதிரி நீ போய் நிம்மதியா தூங்கு. அப்புறம் போன் பேசணும். நீ போன் பேச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் தூங்குன்னு நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். ஆச்சி, இப்போதைக்கு வெளியில சொல்ல வேணாம்னா 3 பேரும் வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க. எங்க அப்பத்தாக்கிட்ட கூட சொல்ல வேணாம். உங்க ஃப்ரெண்டுன்றதுனால மறைக்காம சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாதீங்க. தேன்மொழிக்கு யாருக்குமே தெரிய வேணாம். தேன்மொழி கல்யாணம் நல்லபடியாக முடிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கதையை பேசிக்கலாம். நான் பொண்ணையே தேன்மொழி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு ஆர்வத்தில் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால வெளியில வேற யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோண்ணா. சரிடா, பயப்படாத. தெரியாம போய் பார்த்துட்டு வந்து விடுவோம். பார்க்கணும்னு சொல்றது கூட நாளை பின்ன அந்த பிள்ளைக்கு பிரச்சனை சொல்லிட்டு கிடக்குறேன். ஏதாவது பிரச்சனைனா நம்ம போய் காப்பாற்றத்துக்கு வீட்டு அட்ரஸ் வேணும்லடா. அதனால தான் அந்த பிள்ளை யார் எவருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே தான் கேட்குறோம். மற்றபடி ஒன்றும் கிடையாதுடா. ஆமாம்ல, இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை பாருங்களா. நீங்க தான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவீங்க. கரெக்டாக யோசிச்சிட்டீங்க. நாளை பின்ன அந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு அந்த புள்ள வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சாதானே போக முடியும்ல. ஆமாட்டா முத்து, புள்ள யார் எவருன்னு நம்ம வீட்டுலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோயா. நாளை பின்ன அந்த பிள்ளை ஏதாவது பிரச்சனை சொன்னா கூட போய் பொண்ணை தூக்கிட்டு வரது கரெக்டாக இருக்கும். பொண்ணு தூக்கிட்டு வருவோமா? பொண்ணை தூக்கிட்டு வரதுனா அப்படி கிடையாது. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பேச்சு பண்றாங்கன்னு சொல்றல. அப்படி கல்யாணம் பேச்சு ஏதாவது அவசரமா எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம பிள்ளைய வீட்டுல இருந்து கூட்டிட்டு வர மாதிரி தானே இருக்கும். அதனால யார் எவருன்னு தெரிஞ்சாதானே கூட்டிட்டு வர முடியும். அதான் தெரிஞ்சு வச்சுக்கணும் நான் சொல்றேன். ஓ அப்படியா? ஆமாம்மா, தெரிஞ்சு வச்சு பண்ணு. சரிடா, பேசினா பேசிட்டே கிடப்போம். நாங்க போயிட்டு வரோம், நீ போன் பேசு. சரியாச்சு. இவங்களாம் சொல்ற மாதிரி நாளை பிள்ளை ஏதாவது பிரச்சனை வருமா? எதுவும் வந்தாலும் பார்த்து பண்ண. நம்மளுக்கு தானே ஆச்சுலாம் பக்கப்புலமா இருக்காங்களே. ஹலோ, சொல்லுங்க. இப்போதான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே அடிச்சிட்டிங்க. ஏன் ஒரு மாதிரி டயர்டா பேசுறீங்க? காலையிலேருந்து வேலை செஞ்சது முடியலையா? அப்படின்னு இல்லை. இப்போ தான் எங்கள் ஆட்சி கூடலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதான் நாளைக்கு உங்களை பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாமா? அதான் மனசுலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணோன்னே இப்போ நான் சந்தோஷப்பட்டு உங்களை நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்கிறதா, இல்லை இப்போ பார்க்குறது சரி வருமா? இதெல்லாம் என் மனசுக்குள்ளே 1000 கேள்வி இருக்குது. அதான் உங்களுக்கு என்ன தோணுது?
நீங்கள் இன்றைக்கி மதியமே கால் பண்ணி என்னை பார்க்கணுன்னு சொல்லுவீங்க, நான் ரெடியாக தான் இருந்தேன். அப்புறம் உங்கள்கிட்ட ஃபோன் வரலன்னொன்னே சரி நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே நானும் கூப்பிடல. ஆனால் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு என்னை பார்க்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஏங்க என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? பார்க்க விருப்பம் இல்லாமலா இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? உங்களை எப்போ பார்ப்பேன்னு அந்த செகண்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் நம்ப மாட்டேன். என்னை பார்க்கறதுக்கு நீங்கள் ஆசையாக இல்லை, பயத்தோடு இருக்கீங்க. நீ யாருன்னு தெரிஞ்ச அந்த செகண்ட்லேருந்து உங்ககிட்ட இவ்வளோ அன்பான பேச்செல்லாம் வருமானு எனக்கு தெரியல. ஏங்க தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மையிலே உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் தான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து நான் எங்கே பயப்பட போகிறேன்? நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு விருப்பம் தானே சொல்லிட்டேனே. சரி, அப்போ எப்போ வேணாலும் என்னை பார்ப்பீங்க தானே? இப்போது இன்னைக்கு இந்த செகண்ட் நான் உங்களை பார்க்கணும், பார்ப்பீங்களா? இப்போவா? பார்த்தீங்களா தயங்குறீங்க? நீங்கள் தயக்கத்தில் தான் இருக்கீங்க. இன்னுமே பார்க்கணுன்னு சொன்னால் உடனே நான் பார்க்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல. சரிங்க, நான் உங்களை பார்க்க ரெடியாக தான் இருக்கேன். பார்க்கலாமா? இந்த நேரத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையாகும் போது வெளியில் வந்தா அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேனே தவிர நான் வேறு எதுவுமே யோசிக்கல. எனக்கு உங்களை எப்போ பார்த்தாலும் ஓகே தான். நான் பார்க்க ரெடி தான். எங்கே வரணும்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். உண்மையாவா? இப்போ வருவீங்களா என்ன பார்க்க? கார்மிக கோழியை பார்க்குறதுக்கு இந்த முத்து ரெடி தான். எங்கே வரணும்னு சொல்லுங்கள், இப்போ நான் வரேன். கண்டிப்பாக உங்களை நான் இப்போவே பார்த்தாகணும். எப்போ உங்களுக்கு என் மேலே சந்தேகம் வந்துச்சோ இதுக்கப்புறம் நான் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் உங்களை பார்க்கணும், வாங்க. ஆனால் இந்த நேரத்தில் வர்றது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நைட்டில் வர்றது தாங்க எனக்கு பிரச்சனையே இல்லை, பகலில் உங்களை பார்க்குறது தான் கஷ்டம். நான் தான் சொல்லிட்டேனே ஆல்ரெடி என் குடும்பம் அப்படின்ட்டு. பகலில் உங்களை பார்க்கறத விட நைட்டில் உங்களை பார்க்குறது எனக்கு ஈஸி தான். அதனால் நான் ரெடி தான். அப்போ பார்க்கலாம், வாங்க. நான் சொல்கிற இடத்துக்கு அப்போ வந்துருங்கண்ணா. ம். இப்போவும் நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் என்ன வெறுத்துற மாட்டீங்கல்ல? உங்களை வேர்க்கலாம் சான்ஸே இல்லைங்க. இந்த முத்தோட உசுறு போனாலும் போகுமே தவிர என் மனசுலேருந்து கார்மிக கோழியை அழிக்க முடியாது யாராலையும். இது போதும் எனக்கு. கண்டிப்பாக உங்களை பார்க்க எனக்கு தைரியம் இருக்குது.